இட்ஸ் சண்டே மார்னிங். நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் மீன் குழம்பு வச்சேன். இன்னைக்கு வெளியே போகிறோம். அதனால நைட்டே வச்சிட்டோன்னா காலையில் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு தான் இன்னைக்கு சாப்பிட்டோம். 1/2 கிலோ காணங்கத்தா மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெசிபி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கையளவுக்கு பூண்டு, 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரொம்ப மையா இல்லாமல் கொர கொரன்னு அரைச்சி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி கூடவே 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போடவே மறந்துட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருந்தேன் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொஞ்சம் கெட்டியானதும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மீன் மாங்காவை ஆட் பண்ணி 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சூப்பராக இருக்கும்.